ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோட வந்தாச்சு. எனக்கு வந்து லாங் வீடியோ எடுக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, அதை அப்லோட் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நெட்வொர்க் வந்து பயங்கர டிமாண்டு இல்லை, நெட்வொர்க்கே கிடைக்காது. ஃபோன் பேசுகிறதுக்கே நெட்வொர்க் கிடைக்காது. காலையிலே வந்து புதினா செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தெப்பத்தில் வந்து நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வந்து எல்லாமே எடுத்து வைக்கிறத பார்த்துட்டு மாமா வந்து கடை போட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கூடை அர்ச்சனை கூடை, இதில் வந்து 2 அர்ச்சனை கூடை இருக்கு இல்லையா, 2 அர்ச்சனை கூடை வந்து 100 ரூபா சொன்னாங்க. அதில் வந்து அண்ணி சொன்னாங்க, என்கிட்ட அர்ச்சனை கூடை நிறையா இருக்குது, எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் தான் வந்து சரி நல்லா இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 கூட 50 ரூபா சொன்னேன், 100 ரூபா சொன்னாங்களா. அதனால் வந்து இந்த கூடை, இந்த ஒரு கூடையும் நான் ஒரு அர்ச்சனை கூடையும் எடுத்துக்கிட்டேன். அடுத்து 2வது வந்து நெயில் பாலிஷ். இது வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நெயில் பாலிஷ் போடுறது அதெல்லாம் வந்து அவ்வளோ பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து ஏதோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன். கலர் எடுத்துக்கிட்டேன், இந்த கலர் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டார்க் மெரூன், இது வந்து பஞ்சு மிட்டாய் கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் 2. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? 90s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து சின்ன வயசில் வந்து வாங்காதவங்க இருக்கவே முடியாது. ஐ மீன் லேடிஸை சொல்கிறேன். சின்ன பிள்ளைகள்லாம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி கலர் போட்டுருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு கலர் வந்து டெய்லி வச்சுட்டு அதுக்கு ஒரு கலர் வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு கலர் எல்லோ கலர் வச்சா அதுக்குள்ளே ஒரு ரெட் கலர் வச்சுப்போம். அப்படி தான் நான்லாம் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு வந்து வச்சுட்டு போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. இதை பார்த்தோன்னே சரி பாப்பாவுக்கு இது மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வந்து இது ஒரு பொட்டு வாங்கினேன். அப்புறம் இந்த கிட்டார், இந்த டாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த டாய்ஸு, அப்புறம் வந்து இது வந்து இந்த தலை மேலே வைக்கிற கிரீடம் மாதிரி இருக்கும் இல்லையா. 3 வந்து நம்ம வந்து புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்கோமா, இப்போ தான் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து வேலை செய்கிற ஒரு பையன் வந்து ஒரு தம்பி வந்து பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். இதெல்லாம் இது மாதிரி 4 டப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதோட ரேட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எப்படின்னா 4 பாக்ஸ் வந்து 100 ரூபா. நம்ம தனியாகவும் சொல்லியிருந்தாங்க 2 பாக்ஸ் வேணாலும் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அண்ணியும் என்னோட நாத்தனாரும் 4 பாக்ஸ் வாங்கினோம். 4 பாக்ஸ் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு நான் 2 அவங்க 2 பிரிச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் போகலாம். அப்புறம் வந்து இந்த கூலர் என்ன தெரிகிறது? இந்த கூலரும் வந்து கூலர்னு சொல்ல முடியாது, இது கிளாஸ். இந்த டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருந்தான்னு சொன்னேன் இல்லையா ஒரு தம்பி, அவன் தான் வந்து இந்த கிளாஸும் வந்து வாங்கி கொடுத்துருந்தான். அப்புறம் இந்த ஃபோன், அடுத்து இந்த பேக், இது வந்து எனக்கு வந்து அண்ணி வாங்கி கொடுத்தது. நான் வந்து ஃபோன் வந்து கையில் வச்சுக்குவேன். மேக்ஸிமம் பெரிய ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தண்ணி பாட்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு தேவையான பொருள் ஹேர் பின் அது மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்குவேன். பக்கத்தில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து மாமா வந்து மலைக்கு போயிட்டு வரும்போது பாப்பாவுக்காக வாங்கிட்டு வந்தது. பாப்பா குட்டிக்கு ஒன்று, ஹரி குட்டிக்கு ஒன்று, 2 வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண போகிறேன்னா அல்லது லாங் வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் நம்மளோட வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.